இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பயோமாலிக்யூல்ஸ். அதாவது சாப்டர் 9ல இருக்க பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்ன? உயிர் மூலக்கூறுகள் நம்ம சொல்லுவோம். அதாவது மூலக்கூறு அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நிறைய அணுக்கள் சேர்ந்து உருவானதுதான் ஒரு மூலக்கூறு. இங்க பயோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது உயிரியல் ரீதியான சில மூலக்கூறுகள், அணுக்கள் இணைந்து ஒரு மூலக்கூறா மாற்றம் அடைகிறது தான் நம்ம பயோ மாலிக்யூல்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் பயோ மாலிக்யூல்ஸ்னா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்துதான் ஒரு புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது. இப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மோனோ டை அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய சாக்கரைட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் கார்போஹைட்ரேட்டா மாறுது. அந்த மாதிரி மாற்றம் அடைந்து என்ன மூலக்கூறா இது உருவாயிருக்கு அப்படிங்கறதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், how to analyze chemical composition. அதாவது ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு. அடுத்து பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ். மெட்டபோலைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்சிதை மாற்றத்தால உருவாகக்கூடிய பொருட்களை தான் நம்ம மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பிரைமரி அண்ட் செகண்டரி, முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூணாவது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். பயோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்ற புரோட்டீன், சுகர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா பயோ மாலிக்யூல்ஸ். பயோ மேக்ரோ அப்படின்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு புரதத்தை உருவாக்கும். அந்த புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த புரதம் தான் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து புரோட்டீன்ஸ்னா என்ன, புரதங்கள்னா என்ன, புரதங்களோட அமைப்பு எப்படி இருக்கு, என்னென்ன தாவரங்கள் அப்புறம் செல் மெம்பரேன் இதெல்லாம் பார்த்தோம்னா எங்கெங்க இந்த புரதங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட்ஸ் எங்க இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ஸ்னா என்ன, அதாவது நியூக்ளிக் அமிலங்கள்னு சொல்லுவோம். நம்ம செல்லோட இதயம் அல்லது மூளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான், அதாவது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுற அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரின்னு சொல்லிட்டு 4 ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பாண்ட் லிங்கிங் மோனோமர்ஸ் இன் அ பாலிமர். அதாவது மோனோமர்ஸ்ங்கிறது ஒரே ஒரு அதாவது இப்ப எக்ஸாம்பிள் ஒரு அணு இணையறப்ப நடுவுல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். இப்ப நார்மலாவே அமினோ ஆசிட்ஸ் புரதமா மாறணும்னா நடுவுல பாலிபெப்டைட், அந்த பெப்டைட் பாண்டுன்னு ஒண்ணு உருவாகும். அந்த பெப்டைட் பாண்ட் உருவானதா ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு அது பெரிய மேக்ரோ மாலிகுலா மாற முடியும். சோ அந்த லிங்கிங் பாண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அடுத்து லாஸ்டா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா என்சைம்ஸோட முடிச்சிருவோம். என்சைம்ஸ் அதாவது ஒரு உயிரியல் வினையூக்கி அப்படின்னு சொல்லலாம். என்சைம்ஸ் அப்படின்றது அதாவது நம்ம உடல்ல நடக்கிற வளர்சிதை மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த வினைக்கு ஒரு வினையூக்கி தேவை. அதாவது அந்த வினையை செய்ய வைக்கிற ஒரு நொதி. அந்த நொதி எப்படி என்னெல்லாம் சேர்ந்தா அந்த நொதி உருவாகும், அந்த நொதி என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கறது இங்க பார்ப்போம். First, there is the wide diversity in living organisms in our biosphere. நம்மளோட பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயோஸ்பியர்ல பார்த்தோம்னா டைவர்சிட்டி, பல வகையான உயிரினங்கள் இருக்குது. Now a question is that arises in our mind is, are all living organisms made up of same chemicals? எல்லாமே ஒரே வகையான கெமிக்கல்ஸால உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தட் இஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ், எல்லாமே ஒரே வகையான கெமிக்கல்ஸால உருவாக்கப்பட்டதா? இல்ல. You have learnt in chemistry how elemental analysis is performed. அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி அதாவது கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருப்போம். எலமெண்ட்ஸ்னா என்ன, இந்த கார்பன், சல்பர், கார்பன், சல்பர், அப்புறம் நிறைய ஆக்சிஜன், இவங்க எல்லாம் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல அங்கங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒரே எலமெண்டால நம்ம ஆனவங்க இல்ல. So if we perform such an analysis on the plant tissue or animal tissue இல்ல microbial paste எடுத்துக்கிட்டு நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னா we obtain the list of elements. என்னது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் several others their respective content per unit mass of the living tissue. அதாவது ஒரு லிவிங் டிஷ்யூவை அதோட மாஸ், யூனிட் மாஸ், ஒரு என்ன சொல்ல ஒரு சதுர அடிக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு சதுர அலகுக்கு எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை அனலைசிஸ் பண்ணி பாக்குறப்ப அதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நிறைய எலமெண்ட்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இது பண்ண முடியும். If the sample analysis is performed on a piece of the earth crust. இப்ப நம்ம மண்ணை எடுத்து அதை அனலைஸ் பண்ணோம்னா அதுல சில நான் லிவிங் மேட்டர் இருக்கும். அதே போல இந்த லிவிங் டிஷ்யூவை எடுத்து கர்ஸ் பண்றப்ப நிறைய பயோ மாலிகூல்ஸ் நம்ம பார்க்கலாம். We obtain similar list. What are the difference between the two list? என்ன இந்த பயோ எர்த்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த கர்ஸ்டுக்கும்
எர்த்ல இருந்து எடுக்கக்கூடிய கர்ஸ்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது உயிர் உள்ள ஒரு உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய டிஷ்யூக்கும் அனலைஸ் பண்ணி சாம்பிளிங் அனலைஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ எர்த்ல இருந்து எடுக்கப்பட்டதுல நமக்கு நான் லிவிங் டிஷ்யூ அதாவது நான் லிவிங் மேட்டர் மட்டும் தான் கிடைக்கும். அதுவே உயிருள்ள ஒரு இதுல இருந்து எடுத்துட்டா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அப்புறம் நிறைய பயோ மாலிக்யூல்ஸும் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோ. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ லிஸ்ட். In absolute terms, no such differences could be made out. All the elements present in the sample of the earth crust and also present in the sample of the living tissue. இந்த இடத்துல நம்ம பேக்ரோ மாலிகுலை விட்டுட்டு மத்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோம்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அது லிவிங் டிஷ்யூலையும் கிடைக்கும், அதே போல நான் லிவிங் மேட்டர்னு சொல்லக்கூடிய எர்த் crustலயும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. However, a closer examination reveals that the relative abundance of carbon and hydrogen with respect of other elements is high அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா க்ளோஸா எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நிறைய சாம்பிள் ஆஃப் லிவிங் டிஷ்யூல க்ளோசர் எக்ஸாமினேஷன் பண்றப்ப கார்பனும் ஹைட்ரஜனும், அதாவது இந்த ரெண்டு எலமெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கார்பன் இஸ் a மேஜர் எலமெண்ட். ஏன் இப்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் இருக்கும், நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுல பேர்லயே கார்போஹைட்ரேட்னு இருக்கு, அதுல கார்பன் C6H12O6 சொல்லுவோம். சோ அதுலயே 6 கார்பன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்மளதுல கார்பன் மேஜர் ரோல் பண்றான். அப்புறம் ஹைட்ரஜன் C6H12 தான் சொல்லுவோம். சோ ஹைட்ரஜனும் அதிகமா இருக்கா. நெக்ஸ்ட் பிளேஸ்ல ஆக்சிஜன் இருப்பான். சோ இந்த மாதிரி மேஜர் காம்பவுண்டா இவங்க தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 9.1ல how to analyze chemical composition, எப்படி ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை நம்மளால அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. We can continue asking in the same way what type of organic matter are found in the living organism. ஒரு உயிருள்ள ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன வகையான ஆர்கானிக் காம்பவுண்ட நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு உயிருள்ள உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா என்ன சொல்றது பாடி பிளாக்ஸ் சொல்லக்கூடிய புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீனால ஆனதுதான் நம்மளோட உடல் கட்டமைப்பு. அதே போல நமக்கு எனர்ஜிக்காக என்ன சாப்பிடுறோம், கார்போஹைட்ரேட்ஸ். அப்புறம் நம்ம சாப்பிடுற பொருட்கள்ல இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்கிறதுக்காக நம்ம உடல் பகுதிகளில் சில இடங்கள்ல சேமிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கு. How does one go about finding the answer? To get an answer, one has to perform a chemical analysis. இது என்ன வகையான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். எப்படி? we can take any living things, லிவிங் டிஷ்யூ, ஒரு வெஜிடபிளையோ இல்ல ஒரு லிவர்ல இருக்க ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிரைண்ட் பண்றோம். எதுல? மார்டர் அண்ட் பெசல்னு சொல்லக்கூடியது, ஒரு குட்டி உரல், அப்புறம் ஒரு இது மசிக்கிறதுக்காக இருக்க மாதிரி இருக்கும். சோ அந்த மார்டர் அண்ட் பெசல்ல போட்டு நம்ம நல்லா டிஸ்இன்டிகிரேட் பண்ணிக்கிறோம், நல்லா மசிச்சுக்கிறோம். அந்த கிரைண்ட் பண்றப்ப அதுக்குள்ள இருக்க செல்லாம் தனித்தனியா போயிடும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இத ட்ரை குளோரோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய Cl3CCOOH கூட உள்ள ஊட்டுக்கிறோம். இப்ப யூசிங் த மார்டர் அண்ட் பெசல், இது அதாவது நம்ம நார்மலா ஒரு விஷயங்களை கிரைண்ட் பண்றப்ப அதுல தண்ணி ஊத்திக்கிற மாதிரி இங்க நம்ம ஆசிட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்றப்ப we obtain a thick slurry. இந்த slurry வரும். if we are to strain this through the cheese cloth or cotton, we would obtain two fraction. One is called filtrate or more technically and acid soluble pool, and the second the retinate or acid insoluble fraction. அதாவது இப்ப ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல அந்த பீஸ் ஆஃப் லிவரையோ இல்ல வெஜிடபிள் டிஷ்யூயோ போயிட்டு கிரைண்ட் பண்றோம். அதை நம்ம கிளாத் வச்சு நம்ம ஃபில்ட்ரேட் பண்றப்ப நமக்கு சால்யூபிள் ஆனக்கூடிய ஒரு சொல்யூஷனும் மேல இன்சால்யூபிள் அதாவது கரையாத சில ஆர்கானிக் நமக்கு ஃபிராக்ஷனும் கிடைக்குது. இந்த scientists have found thousands of organic compounds in the acid soluble pool. அதாவது அந்த ஃபில்ட்ரேட் பண்ணி எடுத்தத அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. In a higher class you will learn about how to analyze a living tissue sample and identify particular organic matter.
அதாவது நீங்க இன்னும் ஹையர் கிளாஸ் அதாவது காலேஜ் இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அதை பத்தி நீங்க படிப்பீங்க. It will suffix to say here that one extracts the compounds, then the subject extracts to the various separation techniques till one has separated a compound from the other compounds. மத்த காம்பவுண்ட்ஸ் அதாவது இப்போ நார்மலா ஒரு நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்கு, நமக்கு தெரிஞ்சது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அப்புறம் ஃபேட்னு வச்சுக்கிறோம். இப்ப இதை எல்லாத்தையும் கலந்துருக்கிறப்போ ஒரு என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால மிச்சம் இருக்க காம்பவுண்ட்ல இருந்து ஒரு காம்பவுண்டை மட்டும் தனியே எடுக்க முடியுமோ அத்தனை டெக்னிக் இதையும் யூஸ் பண்ணி நம்ம இதை செப்பரேட் பண்ணுவோம். In other words, one isolates and purifies the compound. அப்படி தனியா எடுக்கப்பட்ட அந்த காம்பவுண்டை நம்ம பியூரிஃபை பண்ணி காட்டுவோம். Analytical technique when applied to the compound given idea of the molecular formula and the probable structure of the compound. இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எப்படிப்பட்டது. ஓகே, apply to the compound give an idea molecular, அதுக்குன்னு ஒரு molecular formula. இப்ப எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C6H12O6 ன்னு சொல்லுவோம். சோ இந்த C6H12O6ங்கிறது என்ன அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்டோட மாலிகுலார் ஃபார்முலா, அதாவது அதுல என்னென்ன மாலிகுல்ஸ் என்ன அளவுல இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். And the probable structure of the compound. ஒரு கார்பன் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கும், ஒன்னு பார்த்தோம்னா லாங் செயினா இருக்கும், ஒன்னு பிரான்ச்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு காம்பவுண்டோடதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். All the carbon compounds that we get from the living tissues can be called biomolecules. இந்த வேர்டை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். என்னன்னா என்னென்ன கார்பன் கண்டெய்னிங், அதாவது all the carbon compounds that we get from a living tissue, என்னென்ன கார்பன் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை நம்ம எடுத்துக்கிறோமோ, என்னென்ன கிடைக்குதோ அந்த அனலைசிஸ் மூலமா அது அந்த கிடைக்கிற அனைத்துமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோமாலிக்யூல்ஸ். However, living organisms have also got inorganic elements and compounds in them. இப்ப பயோமாலிக்யூல்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும் இல்ல, சில இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸும் இருக்கு. How do you know this? A slightly different but destructive experiment has to be done. One weighs a small amount of living tissue. அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டிஷ்யூ எதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இலை, ஒரு தாவரத்துல இருந்து ஒரு இலையை எடுத்து நம்ம அதை அனலைசிஸ் பண்றோம் அப்படின்னா அது பேர் வந்து என்னன்னா வெட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெட் வெயிட், அதுல தண்ணியும் சேர்ந்து இருக்கனால வெட் வெயிட். அதுவே அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெயிட் பார்த்தோம் அப்படின்னா அது பேரு ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வெட் வெயிட்டுக்கும் ட்ரை வெயிட்டுக்கும் இருக்க வித்தியாசம். இப்ப சில இன்ஆர்கானிக் மேட்டரும் நம்மளோட உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னென்ன அப்படின்னா a comparison of elements present in non-living and living matter. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப எர்த் கஸ்ட்னு எடுத்துக்கிட்டாங்க, இங்க ஹியூமன் பாடி எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமன் பாடியில வந்து 5%, அதாவது நம்மளதுலதான் அதிகமா இருக்கு. அதுவே கார்பன் பார்த்தோம்னாலும் நம்ம உடல்ல 18.5 அதிகமா இருக்கு. இங்க ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புலதான் 65.0 இருக்கு, இதுல 43.6 தான். இதுவே நைட்ரஜன் எர்த் கஸ்ட்ல ரொம்ப கம்மி, பட் நம்ம ஹியூமன் பாடியில 3.3 இருக்கு. சல்பர் 0.0 தான் இருக்கு, பட் நான் அதை கம்பேர் பண்றப்ப இதுதான் அதிகம், ஏன்னா 0.3ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சோடியம் அப்படின்னு பார்த்தோம்னா 2.8 எர்த் கஸ்ட்ல தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா சி இது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம உடம்புல 0.2 தான் இருக்கு. பட் நம்ம சோடியம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல வந்து பிளட் வந்து என்ன சொல்றது திரவ நிலையிலே மெயின்டைன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த சோடியம் தான். சோ 0.2 அப்படின்ற ரேஞ்ச்ல தான் இருக்கும். கால்சியம் பார்த்தோம்னா கம்பேரபிள் நம்மளுக்கு கம்மி தான், அதாவது எர்த் கஸ்ட்ல இருக்கிறத விட நம்ம உடம்புல இருக்கிறது 1.5. இந்த கால்சியம் எங்கெல்லாம் இருக்கு, நம்மளோட டீத்ல டெபாசிட் ஆயிருக்கும், நம்ம போன் ஸ்ட்ரென்த், சோ போன்ல டெபாசிட் ஆயிருக்கும், இதெல்லாம் கால்சியம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெக்னீசியம் எர்த் கஸ்ட்ல 2.1, இதுவே ஹியூமன் பாடியில பார்த்தோம்னா 0.1, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சிலிக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்லிஜிபிள் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ட்ரேஸ் அளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Adapted from the CNRO Understanding Chemistry Universities Press Hyderabad அப்படின்ற ஒரு இதுல இருந்து இதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்திருக்காங்க. சிலிக்கான் மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கான் ஏன் நம்ம உடம்புல அது கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த சிலிக்கான் நம்ம ஸ்மெல் பண்றப்ப நம்ம மூக்கு வழியா போயிட்டு லங்ஸ்ல அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு சிலிகோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். சோ அதனால நம்ம அது நமக்கு டிசீஸை ஏற்படுத்துறதுனால நம்ம உடம்புல அது கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் ட்ரை வெயிட் அண்ட் வெட் வெயிட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்.
இப்ப ட்ரை வெயிட் அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். அதாவது அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பார்த்தோம்னா அது பேரு ட்ரை வெயிட். ஆல் த வாட்டர் எவாபரேட் ஆயிடுது. த ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் கிவ் த ட்ரை வெயிட். இததான் நம்ம ட்ரை வெயிட்னு பார்த்தோம். ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற வெயிட் வந்து வெட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Now if the tissue is fully burnt, நல்லா எரிஞ்சிடுச்சு, அதுல இருக்க all the carbon compounds are oxidizedனா காத்தோட கலந்துருச்சு to the gaseous form, அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடாவோ வாட்டர் வேப்பராவோ மாறிடுச்சு. அதன் மூலமா எல்லாமே வெளியே போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஆஷ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட்ல இருந்து இலையை எடுக்கிறப்போ அது வந்து வெட் வெயிட்டா இருக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரை பண்றோம், அது ட்ரை வெயிட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த பர்ன்ட், அதாவது எரிய வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆக்சிடைஸ்ட் ஆகி வெறும் ஆஷா தான் கிடைக்குது. இப்ப இந்த ஹேஷ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸ், அதாவது கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த சல்பேட், பாஸ்பேட் இது எல்லாமே எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆசிட் சால்யூபிள் ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அனலைட்டிக்கல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆசிட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இது இருந்துச்சுன்னு சொல்றாங்க. Therefore, elemental analysis gives the elemental composition of the living tissues. இப்ப क्वेश्चंस எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு உயிரினத்துல இருந்து எடுக்கப்பட்ட டிஷ்யூல எலமெண்ட் காம்போசிஷன், அதாவது அளவுகள் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத எதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம என்ன சொல்லணும்? எலமெண்டல் அனலைசிஸ். அங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. கெமிக்கல் அனலைசிஸ், எலமெண்டல் அனலைசிஸ், வாட்டர் அனலைசிஸ் அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி நிறைய கொடுக்குறப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னது? எலமெண்டல் அனலைசிஸ் மூலமா தான் நம்ம உடம்புல எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குன்ற அளவுகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபார்ம் ஆஃப் என்னவா இருக்கலாம்? ஹைட்ரஜனா இருக்கலாம், ஹைட்ரஜன் H, இல்ல ஆக்சிஜன், இல்ல குளோரைன், இல்ல கார்பன், இந்த மாதிரி என்னவா வேணா இருக்கலாம். while analysis for compounds give an idea of the kind of organic and inorganic constitution. table 9.2 ல பார்க்கலாம். இங்க list of the representative inorganic constitution of the living tissues, அதாவது லிவிங் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய சில இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். என்னது? சோடியம் Na++ அப்படிங்கிறது அது வந்து பாசிட்டிவ், அதாவது நேர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். சோ நேர் அயனிங்கிறது குறிக்குது. பொட்டாசியம் K, எப்பயுமே சோடியத்தை கம்பேர் பண்றப்ப பொட்டாசியத்தோட நேர்மின் அயனி ரொம்ப அதிகம். கால்சியம் அப்படின்னா கால்சியம் நம்ம இங்க கால்சியம் 2+ போட்டுக்கலாம், இல்ல ++ அப்படின்னு போட்டுக்கலாம். கால்சியம் 2+ ஆர் கால்சியம் ++. இங்க மெக்னீசியம் 2+, இங்க வாட்டர் அப்படிங்கறத H2O அப்படின்னு நம்ம குறிப்போம். அதர் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இது எங்க குறிக்குதுன்னா ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து ஒரே, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறா மாறுவது போல இந்த இடத்துல ரெண்டு எலமெண்ட், அதாவது சோடியம்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்டும் குளோரின்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்டும் சேர்ந்து சோடியம் குளோரைடு, இது கால்சியம் கார்போனேட், இது வந்து பாஸ்போர்ட், இது சல்பர் பிளஸ் ஆக்சைடு அந்த மாதிரி மாறுது. நெக்ஸ்ட் நம்ம 9.2 டேபிள்ல பார்த்துட்டோம் பிரசன்ட் இன் லிவிங் டிஷ்யூஸ்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கறது. இந்த இடத்துல from the chemistry point of view, கெமிஸ்ட்ரி படி பார்த்தோம் அப்படின்னா one can identify the functional group, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது ஃப்ரக்டோஸா இருக்கலாம், இல்ல ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஆல்டிஹைட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு காம்பவுண்டோட ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு, அதாவது CHO அப்படின்னு சொல்லிட்டு அது முடியுது. CHO அப்படின்றது முடியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன காம்பவுண்ட் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சோ அதுக்கான சின்ன சின்ன நோட்ஸ் தான். ஆல்டிஹைட் அப்படிங்கிறது CHO அப்படின்னு முடிச்சா அவன் ஆல்டிஹைடு அப்படின்னு முடிவா. அதே போல கீட்டோன்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அவனோட ஃபார்முலா இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகோனல் இதுல ஆரம்பிச்சிருக்கான், இல்ல அதை சுத்தி நிறைய மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கு அப்படின்னா அவன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் from the biological point of view, chemistry point, இப்ப biological point of viewல பார்த்தோம் அப்படின்னா we can classify them into மூணாவதா பிரிப்போம். என்னது? அமினோ ஆசிட்ஸ் பிரிக்கலாம், இல்லனா நியூக்ளியோடைட் பேசஸ் சொல்லலாம், இல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே போல NH2 இல்ல COOH அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு அது இந்த ரெண்டும் இருந்தது ஒரு மூலக்கூறு வாய்ப்பாட்டுல இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு அமினோ ஆசிட்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நியூக்ளியோடைடு பேசஸ்னாவே நமக்கு தெரியும், நம்ம இதை பிரீஃபா பார்ப்போம். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பியூரின் அண்ட் பிரிமிடின், பியூரின் பைரிமிடின் சொல்லுவோம்,
இந்த பைரிமிடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 2 பேர் வருவாங்க. யாரு? பியூரின்ல A+G, அதாவது அடினைன் குவானைன், இங்க சைட்டோசின் தயமின் அப்படின்னு 2 பேர், இல்லனா RNA யுராசில் அப்படின்னு வருவாங்க. சோ இந்த பேசஸ் வச்சு, இல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே மோனோகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளிசரைட்ஸ் அதாவது நார்மலா லிப்பிட வந்து கிளிசரைட்ஸ் பிளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், ரொம்ப குட்டியான ஒரு சின்ன ஒரு மாலிகுல். இந்த நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் சேர்ந்து தான் லிப்பிடா கன்வெர்ட் ஆகும். சோ இந்த அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது ஒரு ஆர்கானிக்கும், இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கானிக் அப்படிங்கிறது கரிம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்கானிக் அப்படின்னா கரிம பொருட்கள், இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது கனிம பொருட்கள், கனிமங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். எக்ஸாம்பிள் இப்ப சுண்ணாம்பு அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க இருந்து கிடைக்கும்? சுண்ணாம்பு பாறைகள்ல இருந்து, ராக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அவெல்லாம் வந்து கனிம பொருட்கள். கரிம பொருட்கள் அப்படிங்கிறது என்னன்னா சீல, அதாவது சி அப்படின்ற கார்பன், இப்ப எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து கரிம பொருள். ஏன் அப்படின்னா அதுல கார்பன் இருக்கு, அதனால அவன் கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இந்த வார்த்தை வரது மூலமா இதுல சீன்ற வார்த்தை இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. கண்டெய்னிங் அமினோ குரூப், அமினோ குரூப்னா ஒண்ணும் இல்ல, NH2ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த NH2 ஆர் NH3 ரெண்டுல ஏதோ ஒண்ணு அமினோ குரூப் இருக்கும். அண்ட் த அசிடிக் குரூப், அசிடிக் குரூப்ங்கிறது COOH, இந்த 2 குரூப் இருக்கும். as the substituents of the same carbon, அதாவது ஒரு கார்பனை ஒட்டிய நிலையிலேயே இந்த ரெண்டும், இந்த பக்கம் ஒரு பக்கம் NH2 இருக்கலாம், ஒரு பக்கம் COOH இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா அந்த இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்பா கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பா கார்பன். hence they are called alpha amino acids, அதாவது ஒரே ஒரு கார்பனை சென்டர்ல வச்சு 2 சைட்லயுமே கார்பன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் COOH இருக்குது அப்படின்ற பட்சத்துல அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனை வச்சிட்டு இருக்க அமினோ ஆசிட்ஸ் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். they are substituted as methane இருக்கலாம், மீத்தேன் மட்டும் இருக்காது, 4 substituents. யார் யாரு? இப்போ ஒரு 4 substituents அதுல வச்சுக்கலாம். அதாவது மீத்தேன் இல்லாம இப்ப COOH இருக்க குரூப்ல R குரூப்னு ஒரு இடம் இந்த இடத்துல வரும், அதாவது வேரியபிள். அங்க நம்ம யார வேணா CH3 அந்த மாதிரி மீத்தேன் குரூப் எது வேணா வைக்கலாம். அப்படி 4 டிஃபரெண்டான சப்ஸ்டிடியூயன்ட் வச்சுக்கிறப்ப அதோட வேலன்சியும் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. சோ 4 வேலன்சி அப்படிங்கிறது இணைப்பு திறன். சோ இணைப்பு திறன் எவ்வளவு இருக்கு? மத்த பொருட்களை இணைக்கக்கூடிய திறன் தான் இணைப்பு திறன். 4 பொருட்களை இணைக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கனால 4 வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். தீஸ் ஆர் ஹைட்ரஜனா இருக்கலாம், இல்ல கார்பாக்சில் குரூப்பா இருக்கலாம், இல்ல அமினோ குரூப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேரியபிள் குரூப்பா இருக்கலாம். சோ இந்த வேரியபிள் குரூப் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், இங்கே R குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சோ based on the nature of the R group there are many amino acids. அதாவது நேச்சர் ஆஃப் த ஆர் குரூப், இந்த இடத்துல ஒரு வேளை ஹைட்ராக்சில் குரூப் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அமினோ ஆசிடா ஹைட்ராக்சின்ற பேர் வர மாதிரி நம்ம அதை வச்சு கூப்பிடுவோம். சோ அந்த ஆர் குரூப் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நேச்சர் அமினோ ஆசிட்ஸோட நேச்சரை சொல்லுது. However, those which occur in proteins are only 20 amino acids. நார்மலா எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20 அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. இந்த 20 அமினோ ஆசிட்ஸும் கிட்டத்தட்ட 64 கோடான்ஸோட டிஃப்ரெண்ட் கோடான், அதாவது ஒரே அமினோ ஆசிட்ஸ்க்கு ஒரு 6, 7 அந்த மாதிரி 6க்கும் மேற்பட்ட கோடான்ஸ் இருக்கும். கோடான் அப்படிங்கிறது 3 இது, அதாவது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அடினைன் குவானைன் சைட்டோசின், இல்ல சைட்டோசின் குவானைன் அடினைன், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிற கோடான்ஸ் வச்சு நம்ம கிட்டத்தட்ட 64 டிஃப்ரெண்ட் கோடானுக்கு 20 அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். TNPSC, டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.